இதுதான் முதல்ல நம்ம துளசி ஜூஸ் அரைச்சி பிறகு அந்த சக்கை இருக்கு இல்லைங்களா, இந்த துளசி இலைங்களாம் தூக்கி வீசாதீங்க, வீசப்படாது. அதை எடுத்து இதில் என்ன மகிமைன்னு கேட்டிங்கனாக்கா, இதை எடுத்து பல்ல வளர்க்கலாம். சும்மாவும் எடுத்து அப்படியே தேய்ச்சி புருஷில் பல்ல வளர்க்குற ப்ராஷில் வச்சு தேய்க்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் பேஸ்ட் இருக்கிற அந்த டூத் பேஸ்ட்டில் மேலே வச்சு கூட தேய்க்கலாம். ஏன் என்ன தேய்ச்சா என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பல்லில் உள்ள என்ன சொல்லுவாங்க, இந்த கரை இருக்கும் பாருங்கள், ப்ரௌன், சில பேருக்கு பல் மஞ்சளாக கரையாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல திக்காக இருக்கும், ஃபெட்டாக அந்த இது பிடிச்சிருக்கும் இல்லையா, என்ன சொல்லுவாங்க, அந்த டாட்டாரா சொல்லுவாங்க, அது இது போட்டு தேய்ச்சாக்கா டே பை டே அதெல்லாம் கீழே குட்டிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கரைலாம் மறைஞ்சிருது. நான் பாய்ச்சி பார்த்துட்டேன். நீங்கள் சும்மாவே எடுத்து தேய்க்கலாம், பல்லில் புருஷில் போட்டு, இல்லை கையில் எடுத்து வெள்ளை வச்சு தேய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லவே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த மனம். நம்ம பேசும்போது அந்த மனம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஈருலாம் சொல்கிறாங்களா, பல்லுகளில் ஈருங்க, அதெல்லாம் நல்லா என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது. ரத்தம்லாம் சில பேருக்கு ஈரில் பல்லீரில் ரத்தம்லாம் ஊற்றும் பாருங்கள். இதெல்லாம் போட்டு தேய்ச்சாக்கா அதெல்லாம் ஊற்றுது இல்லை, அது மாதிரி ஊற்ற மாட்டுது. நல்லா நல்லா பாதுகாக்குது இந்த துளசி ஜூஸ் மட்டும் இல்லை, இதுவும் நல்ல மகிமையாக இருக்குது. நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், பல் பளபளன்னு இருக்குது, போங்க வெள்ளை வெளியன்னு இருக்குது, பல் நல்லா வாசமாக இருக்குது வாய் பேசும்போது. நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. அப்படி என்ன சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.